போறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இவ்வளவு நேரம் நாம நிறைய விஷயங்களை நாம சிந்தித்தோம். இன்னைக்கு நாம சிந்திக்க போறது அதிகாரம் 11. இந்த 11ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். நிறைய வரலாற்று பகுதிகள், இன்றைக்கு பெயர்கள், பல பெயர்களை குறித்து நாம பார்க்க போறோம். உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வீடியோ மறுபடியும் கேளுங்க. சில நேரத்துல நமக்கு குழம்பும், ஏன்னா பெயர் மறுபடியும் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். பட் ஓவராலா நாம சில விஷயங்களை சிந்திக்க போறோம். கொஞ்சம் கவனமா நீங்க கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை மனதுல நான் நிறுத்தி கொள்ளும்படிக்கு விரும்புறேன். முதலாவது என்னன்னு சொன்னா, 10ல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரே பகுதி என்று நான் முன்னாடியே சொன்னேன். அது மட்டும் கிடையாது, இந்த பகுதி, இந்த 11ஆம் அதிகாரம் என்பது ஒரு நீண்ட ஒரு தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கிறது. ஒரு லாங்கஸ்டான ஒரு சாப்டர். அதே சமயத்துல இந்த பகுதியானது எப்படிப்பட்ட பகுதின்னு சொன்னா, ஒரு ஆழமான ஒரு பகுதி. அதாவது ரொம்ப ஆழமான அர்த்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் கொண்டுள்ள ஒரு பகுதி தான் இந்த 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்துல பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக நீங்க பார்க்கலாம். ஆக இது எல்லாமே எங்க நம்மை அழைத்து செல்லுதுன்னு சொன்னா, நம்ம முன்னாடியே படிச்சோம். அதிகாரம் 2 மற்றும் 7. அந்த 2, 7 அதிகாரங்கள்ல நாம பார்த்த அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இந்த 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக பின் பாயிண்ட் பண்ணி அல்லது சுட்டி காண்பிக்க கூடியதாக நாம பார்க்க முடியும். அல்லது இன்னொரு விதமா சொல்லலாம், இந்த அதிகாரத்தை குறித்து, இந்த 11ஆம் அதிகாரம் என்பது எல்லா தீர்க்க தரிசனங்களும், நாம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரமாக மாறுகிறத நீங்க பார்க்கலாம். எல்லாமே இங்கதான் எண்டாக போறதா நீங்க பார்க்கலாம். இந்த அதிகாரத்துல நிறைய வசனங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உதாரணத்திற்கு இதுல என்னெல்லாம் நாம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து வருகை, அவன் எப்படி வருவான் அல்லது எங்கிருந்து வருவான், இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனா இந்த அதிகாரத்துல அதை குறித்து நாம இன்னும் தெளிவா நாம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பவைகளை பற்றி நாம இந்த அதிகாரத்துல படிக்க முடியும். முன்னாடியே நாம சொன்ன மாதிரி 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம பார்க்கும் பொழுது, 8ஆம் அதிகாரம் 13வது வசனம், பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எது வரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். அந்த வார்த்தையை கவனிங்க, எது வரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். எவ்வளவு நாள்? அப்போ அதற்கு பதில் கொடுக்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். 9வது வசனம், அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். 13வது வசனம், நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அப்போ எது வரைக்கும் அப்படிங்கிற அந்த காலத்திற்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் எந்த நாட்கள் வரைக்கும், எந்த காலம் வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாம இங்க பார்க்க முடியும். அந்த விடையை தேவன் கொடுக்கிறார். அதாவது கடைசி காலத்தில் எது வரைக்கும் இருக்கும், தரிசனம் எது வரைக்கும் இருக்கும் என்ற கேள்விக்கு 12ஆம் அதிகாரத்துல தேவன் கொடுக்கக்கூடிய பதிலை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக இதெல்லாம் மனதிலே நாம் நிறுத்தி கொண்டு இந்த 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம வருவோம். இந்த 11ஆம் அதிகாரத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி இந்த வார்த்தை வரும், வடதிசை ராஜா, தென் திசை ராஜா அப்படின்னு நாம வாசிப்போம். வடதிசை ராஜா, தென் திசை ராஜா. அப்போ இந்த வடை திசை ராஜாவும் தென் திசை ராஜாவும் மறுபடியும் தொடர்ச்சியாக வருகிறதை நான் பார்க்க முடியும். அதுல பல வசனங்கள் இருக்கிறது. குறிப்பா உதாரணத்திற்கு 5வது வசனத்துல பார்க்கலாம், தென் திசை ராஜா அப்படின்னு வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்க முடியும். 7வது வசனம், வடை திசை ராஜாவின் அப்படின்னு பாக்குறோம். அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா 25வது வசனத்துல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நிறைய வசனங்களை நீங்க பார்க்கலாம். 14வது வசனம், அக்காலங்களில் தென் திசை ராஜா அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இங்க வடதிசை ராஜா, தென் திசை ராஜா அப்படிங்கிற வார்த்தை இந்த அதிகாரத்துல அதிக முறை பயன்படுத்தப்படுகிறதை நான் பார்க்க முடியும். ஓகேங்களா?
சோ இது எதை குறிக்கிறது? அது ஞாபகத்துல இருந்தாதான் இந்த அதிகாரத்தை நாம படிக்க முடியும். இந்த வடதிசை ராஜாவும் தென் திசை ராஜாவும் எதை குறிக்கிறது? உங்க எல்லாருக்குமே தெரியும். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ராஜ்யங்களை குறித்ததான தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது நெபுகாத் நேச்சாருக்கு. அந்த அந்த சொப்பனத்தை, அந்த கனவை அங்கே தானியேல் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த சிலையினாலே கண்ட அந்த உலோகங்கள் கொண்டுள்ள 4 உலோகங்கள் கொண்டுள்ள அந்த சிலையை குறித்து விளக்கம் கொடுக்கும் பொழுது தானியேல் அந்த ஒவ்வொரு சிலையினுடைய உலோகங்கள் என்னென்ன என்பதை குறித்து அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம். ஆக நீங்க அங்க பாத்தீங்கன்னா, அப்படியே நீங்க 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது முதல் ராஜாவை குறித்து, அதாவது பாபிலோனை குறித்து மட்டும் அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, பொன்னிலால் ஆன தலை நீரே அப்படின்னு சொல்றாரு டைரக்டா. அடுத்தது வரக்கூடிய காரியங்கள் அவர் சொல்லும் போது அவர் எப்படி சொல்லுவாருன்னு சொன்னா, ராஜ்யங்கள் 2ஆம் ராஜ்யம், 3ஆம் ராஜ்யம், 4ஆம் ராஜ்யம்னு சொல்லுவோம். அப்ப இங்கேயும் கூட தென் திசை ராஜா அல்லது தென் திசை ராஜ்யம், வடதிசை ராஜ்யம் என்று குறிக்கும் பொழுது அது நாம அங்க படிச்ச 4 ராஜ்யங்கள்ல 2 தான் குறிக்க போகுது. ஓகேங்களா? சோ அப்ப நீங்க அதை நீங்க படிக்கும் பொழுது அது எந்த இடம்? இப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும். வடதிசைன்னு சொல்லுதே, தென் திசைன்னு சொல்லுதே, எதுல இருந்து வடதிசை, எதுல இருந்து தென் திசை, எதற்கு வடபுறம் அல்லது எதற்கு தென்புறம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேச்சுரலா என்ன செய்யும்? உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். இப்போ இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற வடதிசை தென் திசை எங்கிருந்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்துல நாம பார்க்கக்கூடிய எல்லா தீர்க்க தரிசனங்களும், குறிப்பா 70 வாரத்தினுடைய தரிசனங்கள், தானியேலினுடைய ஏக்கம் என்னன்னு சொன்னா, தன்னுடைய ஜனங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் என்கிற எண்ணத்தோடு தான் அவர் என்ன செய்யறாரு, இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்ததான ஜெபத்தை அவர் வேண்டிக் கொள்கிறாரு. ஆண்டவர் அங்கே அவனுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, தன்னுடைய தேசத்தை குறித்த தரிசனத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த புத்தகத்துல நாம பார்க்கக்கூடிய எல்லா தரிசனங்களும் யூதர்களை குறித்ததாக இருக்கிறது. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தானியேலுக்கும் யூதர்களுக்கும் உரியதாக இது இருக்கிறபடியினாலே நாம அர்த்தத்தை எப்படி எடுக்கணும்னு சொன்னா, யூதர்களுடைய தேசத்திற்கு தென் திசையாகவும் யூதர்களுடைய தேசத்திற்கு வட திசையாகவும் தான் நாம அர்த்தம் எடுக்கும். அப்போ யூதருடைய தேசம் என்று சொன்னால் பாலஸ்தீன தேசம், அல்லது இந்த தேசத்துல இருந்து தென்புறமாகவும் வடபுறமாகவும் இருக்கக்கூடிய தேசத்தை தான் இந்த வசனம் சுட்டி காண்பிக்குது. ஏன்னா இந்த அர்த்தத்தை நாம எப்படி எடுக்கிறோம்னு சொன்னா, இந்த புத்தகத்துல தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து இருக்கிறது? யூதர்களை குறித்து இருக்கிறது. தானியேலுக்கும் தானியேலுடைய ஜனங்களுக்கும் குறித்த தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. ஆக இப்படி இருக்க, அப்ப வடதிசை தென் திசை, யாருக்கு வடதிசை யாருக்கு தென் திசைன்னு சொன்னா, தமிழ்நாடுக்கு இல்ல, இந்தியாவுக்கு இல்ல, பாலஸ்தீன தேசத்தினுடைய வடதிசையாகவும் பாலஸ்தீன தேசத்தினுடைய தென் திசையாகவும் நாம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக புரியும் நான் நம்புறேன். இப்ப நீங்க அப்படி நீங்க அர்த்தம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதனுடைய வடதிசையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரியா தேசம் வரும். அப்படியே நீங்க அதனுடைய தென் திசையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எகிப்து தேசத்தை குறித்து நீங்க வாசிக்கலாம். நீங்க இஸ்ரேலுடைய மேப்பை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, மேல கீழே நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். அப்ப அந்த நார்த்தன் சைட்ல இந்த வட திசையில நாம பார்க்கும் பொழுது சிரியாவை பார்க்க முடியும். தென் திசையை நீங்க பார்க்கும் பொழுது அங்க யாரை பார்க்கலாம்னு சொன்னா, எகிப்த நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த புத்தகத்துல வடதிசை தென் திசை என்பது 2 ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறது. அது எந்த ராஜ்யம்? சிரியா மற்றும் எகிப்து தேசங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த அதிகாரத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேதிய பாரசீக ராஜ்யம் வந்ததையும், அதை தொடர்ந்து கிரேக்கர்கள் வந்ததையும், கிரேக்க ராஜ்யம் வந்ததையும், அதை தொடர்ந்து ரோமா ராஜ்யமானது வந்ததையும், அதை தொடர்ந்து நடந்த முக்கியமான சில சம்பவங்களையும், அதை தொடர்ந்து நடக்க போகிற அந்த வார், அதாவது சண்டைகள், இந்த உபத்திரவங்கள் மற்றும் திருச்சபை பத்தி எதுவுமே நாம இங்க வாசிக்க முடியாது, அங்கே மறைமுகமாக இருக்கிறது. ஆனால் நாம என்ன செய்ய முடியும்னா, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். நாம இப்ப இருக்கிறது இடைவெளி காலம் அல்லது திருச்சபையின் காலம் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். எதன் அடிப்படையிலன்னா, நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளின் அடிப்படையில நாம புரிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு இந்த அதிகாரத்துல ஒரு கேப் இருக்கிறது, அவங்களுக்கு தெரியவில்லை, அதனுடைய ரகசியம் அவங்களுக்கு புரியல. அதனாலதான் பவுல்
அடிகளார் எழுதும் போது அவர் சொல்றாரு, திருச்சபை ஒரு ரகசியமாக சொல்லுகிறார், மிஸ்டரி. அதாவது பழைய ஏற்பாடுல மறைக்கப்பட்ட ஒன்று புதிய ஏற்பாடில் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இதையெல்லாம் மனதிலே வைத்து நாம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த சம்பவங்களை நாம் படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தை இரண்டாக நாம பிரிக்க முடியும். எப்படி என்று கேட்டீங்கன்னா, 11ஆம் அதிகாரம் 1 முதல் 35 வரை உள்ள வசனங்களை ஒரு பகுதியாகவும், 11ஆம் அதிகாரம் 36 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் வரைக்கும், அதாவது முற்றுமுடிய 2வது பகுதியாகவும் நாம பிரிக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது 11ஆம் அதிகாரத்தை மட்டும்தான் நாம பார்க்க போறோம். ஆனா இந்த புத்தகத்தை ரெண்டா நாம பிரிக்க முடியும். முதலே சொன்னேன், 10 12 வரைக்கும் ஒரே தொடர்ச்சி. ஆக 11ஆம் அதிகாரம் 1 35வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும், 36 12ஆம் அதிகாரம் முடிய 2ஆம் பகுதியாக நாம பிரிக்கலாம். அப்போ இந்த முதல் பகுதியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிவடைந்த தீர்க்க தரிசனங்கள் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இப்போ ஒரு கரெக்ஷன், மீனிங் முடிவடைந்த தீர்க்க தரிசனம்னு சொன்னா நீங்க மனசுல நாம நிறுத்திக் கொள்ளணும், தானியேலுக்கோ வென்றால் அது எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவம். இன்றைக்கு நாம பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பல விஷயங்கள் முடிந்து போன தீர்க்க தரிசனங்கள். ஆக இந்த அதிகாரத்தை நாம் பிரிக்கும் பொழுது, முதல் பகுதியை நாம பிரிக்கும் பொழுது 1 35 வரை உள்ள வசனங்களை நாம எப்படி பிரிக்கிறோம்னு சொன்னா, நிறைவடைந்த தீர்க்க தரிசனங்கள், அதாவது நம்முடைய நிகழ்காலத்துல அக்கார்டிங் டு அவர் பிரசன்ட் டைம், அது வந்து ஃபுல்ஃபில்டு ப்ராஃபஸி, அது நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம். ஆனால் தானியேலுக்கு வென்றால் அது எதிர்காலத்தில் நடக்க இருந்த தீர்க்க தரிசனம். ஆக இதை நாம எப்படி பிரிக்கிறோம்னு சொன்னா, முடிவடைந்த தீர்க்க தரிசனம். அதை நாம சரியா விளக்க தெரியணுங்க. அதனாலதான் நான் மறுபடியும் சொல்றேன், முடிவு நமக்கு, ஆனா தானியேலுக்கு வென்றால் அது அப்பொழுது முடியவில்லை. 2வது பகுதி 11ஆம் அதிகாரம் 36 12ஆம் அதிகாரம் முடியும் வரை அதை நீங்க எப்படி பிரிக்கலாம்னு சொன்னா, எதிர்காலத்தில் நடக்க போற தீர்க்க தரிசனங்கள். அதாவது தானியேலுக்கும் அது எதிர்காலத்தில், இங்க இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது எதிர்காலம். இன்னும் நாம 36வது வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கிற எந்த சம்பவத்தையும் நாம இன்னும் பார்க்கவில்லை. ஓகேங்களா? இன்னொரு ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். 11ஆம் அதிகாரம் 1 35க்கும் அடுத்ததா நாம பார்க்கக்கூடிய 36வது வசனத்திற்கும் ஒரு இடைவெளி இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அங்க ஒரு இடைவெளியை நீங்க கண்டிப்பா என்ன செய்ய முடியும்னு சொன்னா பார்க்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நீண்ட கேப் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த இடைவெளியில வந்து நிறைய சம்பவங்கள் நடக்கிறதாக நீங்க பார்க்கலாம். அதை நான் பின்னாடி உங்களுக்கு விளக்குவேன். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த அதிகாரத்திற்குள்ளாக இத்தனை முன்னுரை சம்பவங்களோடு கூட நாம் என்ன செய்ய போறோம்னா, வசனத்தை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது வசனம், முதல் 4 வசனங்கள்ல நீங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பாரசீக பேரரசு மற்றும் கிரேக்க பேரரசை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே பாரசீக பேரரசு மற்றும் கிரேக்க பேரரசு பற்றிய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் சிரியா மற்றும் எகிப்தை பற்றிய தீர்க்க தரிசனங்களும், அவர்களுக்கு இடையே நடந்ததான சண்டைகளும், அவங்க கைப்பற்றினவைகளும் எல்லாவற்றையும் குறித்து 5 20 வரைக்கும் நீங்க படிக்க முடியும். 3வது 21 25வது வரைக்குள்ள வசனங்களிலே அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது இவனைத்தான் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக பயன்படுத்துவார்கள். அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் என்று சொல்லக்கூடிய நபரை குறித்து நாம் 21 25 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அநேக வேத வல்லுநர்கள் இந்த நபரை அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு நபராக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குறிப்பிடுகிறார்கள். நிறைய மேட்சிங், நிறைய பொருத்தங்கள் இருவருக்கும் இடையே இருக்கிறதை அநேக வேத வல்லுநர்கள் கண்டு அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆக முதல்ல இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் 4 வசனங்களை குறித்து நாம பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்தை நாம படிக்கலாம். யாராவது படிங்க. 11 1
11ஆம் அதிகாரம் 1வது வசனம். மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். ஓகே, இங்க நாம வாசிக்கிறோம் மேதிய அரசன். ஓகே, மேதிய நாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலேயே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். 1ஆம் வருஷத்தில் அப்படின்னு நாம பார்க்கிறோம். ஆக நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முதல் பேரரசன், மேதிய பாரசீக ராஜ்யத்தை ஆண்ட முதல் பேரரசன் 2 வருடங்கள் ஆட்சி செய்தான். அதாவது அவனுடைய ஆட்சியினுடைய துவக்கம் கிமு 536, அதுல இருந்து 538 வரைக்கும் அவன் ஆட்சி செய்கிறான். ஆக இங்க நாம பார்க்கிறோம் தரியு என்பவனை குறித்து நாம வாசிக்கிறோம். அவனுடைய 1ஆம் வருஷத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதாக நாம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு அடுத்து 3 ராஜாக்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2வது வசனம். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலன் கொண்டு கிரேக்க ராஜ்யத்திற்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த தரியு ராஜா மட்டும் இல்ல, தரியு ராஜாவுக்கு பிற்பாடு 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின் 4ஆம் ராஜாவாய் இருப்பவன், அவனைதான் இங்க ஹைலைட் பண்றதை நீங்க பார்க்க முடியும். அதன் பின் 4ஆம் ராஜாவாய் இருப்பவன். அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 4 ராஜாக்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். முதல்ல நாம பார்த்தோம் தரியுவை குறித்து நாம பாக்குறோம். ஓகேங்களா. 2வது நான் முன்னாடியே இதனுடைய லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். காம்பிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 2வது. 3வது நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தரியு. 4வது யாருன்னு சொன்னா செர்சஸ் சொல்லக்கூடியவர். அப்போ மறுபடியும் சொல்றேன், சைரஸ் முதல்ல, அதாவது நாம இங்க பார்க்கும் பொழுது 2வது காம்பிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், கேம்பிசஸ் சொல்லலாம். 3வது நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தரியு. அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா செர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பேரை குறித்து நாம இங்க வாசிக்கிறோம். அப்ப முதல்ல நான் சொன்னவர் 9 வருடம் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் 2வது சொன்ன கேம்பிசஸ் சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாருன்னா 7 வருடங்கள். அதை தொடர்ந்து 1ஆம் தரியு 35 வருடங்கள் ஆட்சி செய்கிறார். 4வது பார்க்கக்கூடிய இந்த செர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21 வருடங்கள் ஆட்சி செய்கிறார். அப்போ இந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 4வது ராஜாவா இருப்பவன் யார்? இந்த 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 லிஸ்டின் அடிப்படையில யார் 4வது ராஜாவா இருப்பவன்? செர்சஸ் சொல்லக்கூடியவன் தான் என்ன செய்யறான்? 4வது ராஜாவாய் இருக்கக்கூடியவன். இவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? கடைசியில 2வது வசனம் கடைசி பகுதி சொல்லுது, 4வது ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலன் கொண்டு கிரேக்க ராஜ்யத்திற்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்க வாசிக்கிறோம். ஆனாலும் 3வது வசனம், ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஓகேங்களா. தனக்கு இஷ்டமானபடி செய்வான். இப்போ இந்த வசனத்துக்கு போதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வரும் நமக்கு. ஏன் இங்க மேதிய பாரசீகர்களுடைய வெறும் 4 ராஜாவை பத்தி மட்டுமே சொல்லிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் ஒன்லி 4 ராஜாக்கள் தான் ஆண்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். நான் முன்னாடியே லிஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்கிறேன். அதுல 4 ராஜாக்களை பத்தி மட்டும் நாம பார்க்கல. இந்த 4 பேருக்கு அப்புறம் செர்சஸுக்கு அப்புறம் அர்டசெர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 1ஆம் அர்டசெர்சஸ். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் செர்சஸ் அப்படின்னு பார்த்தோம், 6வது ராஜா. 7வது ராஜா 2ஆம் தரியு. 8வது ராஜா 2ஆம் அர்டசெர்சஸ். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 9வது ராஜா 3ஆம் அர்டசெர்சஸ். 10வது ராஜா 3ஆம் தரியு. அப்படிலாம் சொல்லி நான் ஒரு லிஸ்ட் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும் நேச்சுரலாவே, என்னன்னா ஏன் இந்த பகுதியில வெறும் 4 ராஜாவை குறித்து மட்டுமே சொல்லியிருக்கு, மீதி ராஜாக்களை குறித்து ஏன் சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதற்கு விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாகமம் வரலாறுகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வேதாகமம் வரலாற்று புத்தகமாக மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது என்று தயவு செய்து நாம எடுத்துக்க கூடாது.
வேதாகமத்துல வரலாறு இருக்கிறது, பல எழுத்துக்கள் உள்ளடங்கின ஒரு லிட்ரேச்சராக இது இருக்கிறது. ஆக நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வரலாறு எல்லாமே தெளிவா 10 பேரோட பேரும் இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆவியானவர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, அவருடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தை குறிக்கிறதை மட்டுமே அது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்க நல்லா இன்னொரு விதத்துல புரிந்து கொள்ளணும், வேதாகமத்தை வரலாறை உறுதி செய்வதற்காக எழுதப்படவில்லை. ஓகேங்களா? வரலாறு உறுதி செய்வதற்காக வேதாகமம் எழுதப்படவில்லை. மாறாக பல வரலாறு உள்ளடங்கி இருக்கிறது. ஆக வேதத்தினுடைய வரலாற்றிற்கு, வேதத்திற்கு எத்தனை ராஜாக்களுடைய அவசியம் இருக்கிறதோ அவர்களுடைய பெயர்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே முதல் பேரரசன், இந்த மேதிய பாரசீக முதல் பேரரசனில் இருந்து கோரேஸில் இருந்து நாம் அந்த செர்சஸ் என்பவனுடைய வரலாறை மட்டுமே இந்த முதல் 11ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். ஆக இதை நீங்க மனசுல நிறுத்தி கொள்ளுங்க. இதை தொடர்ந்து நீங்க பார்க்கும் பொழுது இங்க நாம பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த செர்சஸ் சொல்லக்கூடிய இந்த 4வது ராஜா தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே அவன் என்ன செய்வானா, ரொம்ப பெரிய ஒரு நபராக அவன் மாறுவான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவன் என்ன செய்வான், அவன் ஐஸ்வர்யவானாய் இருப்பான், எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலன் கொண்டு கிரேக்க ராஜ்யத்திற்கு விரோதமாய் சகலரையும் எழுப்பி விடுவான். அப்ப உங்களுக்கு தெரியும், மேதிய பாரசீகர்களுக்கு அப்புறம் வர்றது யாரு? கிரேக்க ராஜ்யம். அதற்கு அப்புறம் வர்றது யாரு? ரோம ராஜ்யம். ஆக இந்த மேதிய பாரசீக ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த செர்சஸ் என்ன பண்ணுவான்னு சொன்னா, கொழுப்பெடுத்து, அதாவது எந்த காரணமும் இல்லாம தன்னுடைய பெருமை நிமித்தம் சும்மா இருக்கிற இந்த கிரேக்கர் இடத்துல வம்பிழுப்பான். அதுதான் இங்க வாசிக்கணும். அவன் என்ன செய்வான்னு சொன்னா, அவளிடத்துல சண்டைக்கு போவான். ஆனால் அங்கே சண்டை எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிமு 480 இப்படிதான் சொல்லப்படுகிறது வரலாறு. கிமு 480 கிரேக்கர்களுக்கு விரோதமாக இந்த போரானது தொடுக்கப்படும். இந்த போர்ல கிரேக்க ராஜ்யத்தினுடைய தலைவனாக இருந்த அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர் என்ன செய்வான்னு சொன்னா, இந்த செர்சஸை தோற்கடிப்பான். செர்சஸால ஜெயிக்க முடியாது. என்னதான் அவன் பலவானா இருந்தாலும் அவனால அவனை தோற்கடிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக 3வது 4வது வசனம் அடுத்தது வருது. மேதிய பாரசீக வரலாறு முதல் 2 வசனத்துல முடிவடைந்து 3வது வசனம் யாரை பத்தி சொல்ல போகுதுன்னு சொன்னா, கிரேக்க ராஜ்யத்தை குறித்ததான நபரை குறித்து சொல்ல போகிறது. கிரேக்க ராஜ்யத்தை குறித்துனா 3-4 வசனங்களை யாரை குறித்து வாசிக்கிறோம். ஆனாலும் பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான் அப்படின்னு வாசிக்கிறோம். தொடர்ந்து படிக்கும் பொழுது, அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஞாபகம் இருக்கா? நாம இதனுடைய வரலாறை பார்த்தோம். ஆக இந்த 3வது வசனத்துல வாசிக்கக்கூடிய பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி, அந்த பராக்கிரமம் உள்ள ராஜா யாருன்னு சொன்னா மகா அலெக்சாண்டர் த கிரேட். நான் முன்னாடியே இந்த வரலாறு சொல்லிட்டேன். அலெக்சாண்டர் த கிரேட் தான் மகா பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா. அவன் எப்படி ஆட்சி செய்வானான்? பிரபலமாய் ஆட்சி செய்வான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வெறும் 10 வருஷம் தான், குறுகிய காலத்திலேயே உலகத்தையே தன்வசப்படுத்துவதற்கு அவன் முடிவெடுத்தான். அவனுக்கு ஒரு லட்சியம் இருந்தது. என்ன லட்சியமா? எல்லாரும் எனக்கு கீழாக இருக்க வேண்டும். அதை ஒரு ஹாபியா எடுத்துக்கிட்டு உலகத்தை கைப்பற்ற ஆரம்பித்தான். வெகு சிறிய நாட்களிலேயே அவன் என்ன செய்தான் சொன்னா, அநேக ராஜ்யங்களை கைப்பற்றினான் என்று நாம வரலாற்று சம்பவத்திலே நாம பார்த்தோம். ஆக இங்க அவன் பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். ஓகேங்களா? அப்போ அதோடு கூட முடிந்து போகல. உங்களுக்கு தெரியும், அவனுக்கு மரணம் சடுதியில் வந்தது. அவன் ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது புதிதான ஒரு இடத்துல நீராடி மது அருந்தி இப்படி பல காரியங்கள் செய்யும் பொழுது இனம் புரியாத ஒரு வியாதி அவனுக்கு வந்தது. அதை சிலர் காய்ச்சல்னு சொல்றாங்க, சிலர் இன்னும் மலேரியான்னு கூட சொல்றாங்க. நாம எப்படி அதை எடுத்துக்கணும்னு தெரியல. ஆனா இனம் புரியாத ஒரு வியாதி வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த கதையை நான் சொன்னேன், இந்த வரலாறை நான் சொன்னேன். அந்த சமயத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னேன். அந்த நேரத்துல அவனோடு கூட இருந்த அந்த சேனாபதிகள், 4 சேனாபதிகள் அவனோடு கூட உழைத்ததினாலேயும் அவனோடு கூட எல்லா நல்லது கெட்டதுல ஈடுபட்டதினாலேயும் அந்த 4 பேரும் அலெக்சாண்டருடைய மகனை
அடுத்த அரசனாக நியமிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தும் அங்கே அலெக்சாண்டர் த கிரேட் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இந்த ராஜ்யம் வீக்கான, அதாவது பலனற்ற ஒருவனிடத்துல, தகுதி இல்லாத ஒருவனிடத்துல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, என்னோடு கூட பிரயாசப்பட்ட நீங்களே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு வகுத்து கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும், பிரித்து கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த 4வது வசனத்துல பார்க்கிறோம். வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் 4 திசைகள் யார் யார் எங்கெங்க, கிழக்கே, மேற்கே, வடக்கே, தெற்கே, 4 திசை, கிழக்கே, மேற்கே, வடக்கே, தெற்கே. கிழக்கே லிடியா, மேற்கே மக்கதோனியா, வடக்கே சிரியா, தெற்கே எகிப்து. இப்படி அங்கே அவனுடைய 4 தன்னுடைய அந்த சேனாதிபதிகள், 4 சேனாதிபதிகள் இடத்துல அது பிரித்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம சிந்தித்தோம். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அவங்களுடைய 4 பெயர்களை கூட நான் முன்னாடியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புறேன். அதுல நாம லிசிமார்கஸ், கசாண்டர், இப்படி நாம நிறைய பேரை குறித்து நாம வாசித்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4 பேரை நீங்க என்ன செய்யுங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்க 4 திசைகள்ல வகுத்து கொடுக்கப்பட்டது என்பது அதைத்தான் குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இது அலெக்சாண்டருடைய காலகட்டத்தை அது சொல்லுகிறது. அந்த 4 சேனாதிபதியுடைய பெயர் கசாண்டர் 1, லிசிமார்கஸ் 2, செலுக்கஸ் 3, டோலமி என்பது 4வது சேனாதிபதி. ஆக இங்கே பிரிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுது, ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல, அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பெயர்களிடமாய் தாண்டி போகும். இப்ப இந்த வசனத்துல இருந்து இப்ப நீங்க சரியா புரிந்து கொள்ள முடியும். அலெக்சாண்டருடைய வம்சாவளியை சார்ந்து அந்த ராஜ்யம் என்ன செய்யல, ஆட்சி செய்யப்படவில்லை. அலெக்சாண்டருடைய மகனுக்கு அது போய் சேரல. அலெக்சாண்டருடைய வம்ச வரலாறு என்ன செய்யல, அந்த ராஜ்யத்தை கைப்பற்றல. அதனாலதான் அந்த 4வது வசனம் கடைசியில நாம வாசிக்கிறோம், அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பெயர்களிடமாய் தாண்டிப்போம். அப்ப இந்த 4 சேனாதிபதிகளை குறித்து நாம இங்க வாசிக்கிறோம். ஆக இந்த 4 வசனங்கள் மேதிய பாரசீக மற்றும் கிரேக்க ராஜ்யத்தை குறித்ததான தீர்க்க தரிசன சுருக்கம். இப்போ 2வது பகுதிக்கு போறோம். 5வது வசனத்துல இருந்து 20வது வசனத்துல இருந்து வசனம் வரைக்கும் நாம பார்க்க போறோம். 5வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும். அப்போ இங்கதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வடதிசை தென் திசை, வடதிசை தென் திசை அப்படிங்கிறது மாறி மாறி வர்றதை நீங்க பார்க்கலாம். முந்தின வசனம் எப்படி முடியுது, 4 திசைகளுக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு வருது. 4 திசை என்ன, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்ப இங்க அந்த 4ஐயும் விட்டுட்டு 2 பத்தி மட்டுமே பேசுறாரு, வடதிசை தென் திசை, வடதிசை தென் திசை. இப்ப அடுத்த கேள்வி கூட வரும், ஏன் மத்த 2ஐயும் பத்தி பேசுறது இல்ல? இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், வெறும் இந்த மேடோ பெர்ஷியன்ஸ், அதாவது அந்த பாரசீக ராஜ்யத்தை ஆட்சி செய்த ராஜாக்களை நாம பார்க்கும்போது வெறும் 4 பேரை பத்தி தான் பேசியிருக்கு. மீதி 6 பேர் கிட்டத்தட்ட என்ன செய்யல பத்தி அவங்கள பேசல. அதற்கு காரணம் என்ன, வேதாகமும் வரலாற்று புத்தகமா எழுதப்படல அப்படிங்கிற ஒரு காரணத்தை நாம சொன்னோம். இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா 4 பேரை 4 திசையில 2 விட்டுட்டு 2 பத்தி மட்டுமே பேசுறாங்க, வடதிசை தென் திசை. அப்ப இதற்கு என்ன காரணமா இருக்கும்? இங்கேயும் உங்களுக்கு கேள்வி வரும், ஏன் இந்த 2 திசை பத்தி மட்டும் பேசப்படுகிறது? சோ இதற்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில நாம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்னேன். யாரை பற்றி கற்றுக்கொள்ள போறோம்? அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை, அந்தி கிறிஸ்து என்னென்ன செய்வான், அவனுடைய டைம்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம படிக்க போறோம். அப்போ சூழலின் அடிப்படையில முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்தி கிறிஸ்து எதிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சிரியாவில் இருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடி சொன்னேன். அப்போ அந்தி கிறிஸ்துவினுடைய இடத்தையும் அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்ப போகிற மற்றொரு தேசத்தையும் எந்தெந்த ஊருக்கு இடையில சண்டை வருமோ, எது இந்த அந்தி கிறிஸ்துவ சார்ந்த விஷயத்துல முக்கியமான தேசங்களோ அதை பத்தி மட்டுமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஏன் 2 திசை மட்டும் இங்க எடுத்து சொல்லப்பட்டிருக்குது, வடதிசை தென் திசைன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து சிரியால இருந்து வருவான்னு சொல்லிட்டு ஒரு பதில நாம என்ன செய்தோம், வெளிப்படத்துல ஒப்பிட்டு பார்த்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். இப்போ
அந்தி கிறிஸ்துவை சார்ந்த ஊரையும் அந்தி கிறிஸ்து குரோம் அந்த வட திசை தென் திசை இந்த ரெண்டு பேருக்குள்ள வரக்கூடிய சண்டைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போ மத்த ரெண்டு, அதாவது வட திசை தென் திசை நம்ம பாக்குறோம், கிழக்கு மேற்கு அதாவது லிடியா மாசிடோனியா இதை குறித்து நாம எதுவுமே வாசிக்கல. பிகாஸ் காரணம் என்னன்னு சொன்னா அவங்களை குறித்து ஒரு பெரிய விஷயங்கள் ஒண்ணு என்ன செய்யல, வரலாறுல நடக்கல, சண்டைகள் நடக்கல. சோ அதை குறித்து எதுவுமே நாம பேச போறது இல்லை. அப்ப இங்க எழுத்தாளர் என்ன செய்யற, இந்த ரெண்டு பேரை பத்தி மட்டுமே பேச விரும்புறாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் இவர்களை பத்தி மட்டும் பேசணும். இந்த 11ஆம் அதிகாரத்துல நாம பார்க்க இருக்கிறது யாரு, இறுதி சக்கரவர்த்தி. அவன் யார், அந்தி கிறிஸ்து. இந்த பூமியில வரப்போற இறுதி சக்கரவர்த்தியே அவன் தான். அப்ப அவனோட முடிவு வரும். ஆக அவனை சார்ந்த தேசங்களை குறித்து மட்டுமே எழுத்தாளர் என்ன செய்யறாரு, இங்க கொண்டு வராரு. யாருடைய முக்கியத்துவம் அங்க அவசியமோ அவங்கள பத்தி மட்டுமே இங்க பேசப்படுது. அதனாலதான் கிழக்க பத்தி பேசல, அதனாலதான் மேற்க பத்தி பேசல. ஆக இந்த அர்த்தத்தோடு 5வது வசனத்துல இருந்து நாம படிக்கலாம். 5வது வசனம், தென்திசை ராஜா பலவானா இருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கலும் பலவானாயி ஆளுவான், இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாய் இருக்கும் அப்படின்னு வாசிக்கும். ஆக இந்த தென்திசை ராஜா எகிப்தின் ராஜாவை குறிக்கிறது. இந்த தென்திசை ராஜா அந்த இதுல சொல்லப்பட்டிருக்கிற நபர் யாருன்னு சொன்னா டாலமி கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். டாலமி கேலஸ் நீங்க வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சம்டைம்ஸ் இப்போ உங்களுக்கு ரொம்ப போரிங்கா கூட இருக்கும். காரணம் என்னன்னா நிறைய வரலாற்று பேர் தான் நான் சொல்ல போறேன். இந்த வசனத்தினுடைய பெயர்கள் வரும், உங்களுக்கு முடிந்தா நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சம்டைம்ஸ் குழப்பமா இருக்கும். மறுபடியும் இதை நீங்க கேட்கும்போது, வீடியோஸ் கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி ஆகும். சோ இங்க இந்த 5வது வசனத்துல சொல்லப்படக்கூடிய எகிப்தின் ராஜா வரலாற்றின் அடிப்படையில டோலமி கேலஸ் என்று சொல்லக்கூடிய நபர். ஆக இவர் எப்படிப்பட்டவரா இருப்பாராம், இவரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானா இருப்பான். அப்படின்னா இந்த டாலமி கேலஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான். அந்த அசிஸ்டன்ட் இந்த டாலமி கேலஸை விட ரொம்ப பலவானா இருப்பானா. அப்ப இந்த அசிஸ்டனுடைய பேரு அல்லது இந்த அவனுடைய பிரபுக்களில் ஒருவன், அந்த பிரபுக்களில் ஒருவன் யார் அப்படிங்கிறது என்னன்னா வரலாற்றின் அடிப்படையில செலுக்கஸ் நிக்கேடர் அப்படின்னு சொல்றாங்க. செலுக்கஸ் நிக்கேடர் என்று அழைக்கப்படக்கூடிய பிரபுவாகிய ஒருவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இங்க தன்னுடைய தலைவரை விட, தன்னுடைய பாஸை விட ஒரு பெரிய ஒரு பலவானாக அவன் இருப்பான். அவன் வேகமா என்ன செய்வானா, ஃபேமஸ் ஆயிடுவானா, வளர்த்து இருப்பானா அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். அப்படியே 6வது வசனம், யாராவது படிங்க 6வது வசனம். பின்பு அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போம், அவனும் அவனுடைய புயமும் நிலைநிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தலும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஓகே, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6வது வசனத்துல நீங்க தொடங்கும் போது பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு பின்பு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில வருஷங்களுக்கு பின்புதான் இது நடக்குது. அப்படின்னா இடப்பட்டத்துல கொஞ்சம் காலம் இருக்குது, பல வருஷங்கள் கேப் இருக்குது. இப்போ இந்த எகிப்தை ஆண்டுட்டு இருந்த ராஜா யாருன்னு சொன்னா டாலமி பிலடெல்பஸ். இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டாலமி பிலடெல்பஸ். இந்த டாலமி பிலடெல்பஸ் பல வருஷத்துக்கு பிற்பாடு தன்னுடைய மகளாக இருந்த தன்னுடைய மகளை, அதாவது பேரனிஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகள், பேரனிஸ் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகள் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த சிரியா ராஜா, அந்த நாட்கள்ல ராஜாவா இருந்தது யாருன்னா அந்தியோக்கியஸ் தியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா ஆட்சி செய்து வந்தார். அதாவது ஆல்ரெடி தென் திசை வடதிசைக்குள்ள என்ன இருக்கு, போர் இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன். ஏன் இந்த 2 ராஜ்யத்தை பத்தியுமே பேசப்படுதுன்னா, இவங்களுக்குள்ளதான் சண்டை வருது, இவங்களுக்குள்ளதான் என்ன இருக்கு, முக்கியத்துவம் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவுக்கு எது தேவையோ அதை பத்தி மட்டும் தான் இங்க சொல்லப்படுது. ஆக இந்த 2 ராஜ்யம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஆக 2 ராஜ்யத்துக்கு இடையே சமாதானத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இங்க டாலமி பிலடெல்பஸ் தன்னுடைய மகளாகிய பேரனிஸ் என்று சொல்லக்கூடியவளை திருமணத்திற்கு கொடுக்கிறார். அதாவது சிரியா ராஜாவாக இருந்த அந்தியோக்கியஸ் தியூஸ் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். ஆனா இந்த திருமணம் நீங்க நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா
இதை கொடுக்கறதுடைய நோக்கமே அப்படியாவது 2 ராஜ்யத்திற்கு இடையிலே ஒரு நட்புறவு உண்டாகும் என்கிற நோக்கத்துலதான் இதை செய்யறாங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீடிக்கல. 2 ராஜாவுக்கு இடையில நல்ல ஒரு நட்புறவு வரும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போம், அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை அப்படின்னு வாசிக்கிறோம். அவளும் அவளை அழைத்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலத்தில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க திருமணம் செய்து தியூஸுக்கு கொடுக்கும் போது அந்த தியூஸ் ஆல்ரெடி திருமணம் முடிந்த ஒருவனா இருந்தான். அவன் என்ன செய்தான்னா, தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு தான், அந்த முதல் மனைவி பேர் என்னன்னா லவோடிஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்களுடைய முதல் மனைவி. இந்த லவோடிஸை என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த அந்தியோக்கியஸ் தியூஸ் என்பவன் அவங்கள தள்ளி விட்டுட்டு தான் அவன் என்ன செய்யறான்னா, இந்த பேரனிஸ் என்கிற இந்த ஸ்திரீயை அவன் விவாகம் பண்ணிக்கிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது எது வரைக்கும் நீடிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த டாலமி பிலடெல்பஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இது நீடிக்குது. அவனுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த தியூஸ் என்பவன் அந்த இந்த பேரனிஸ மறுபடியும் விட்டுட்டு, 2வது திருமணம் பண்ணிருந்த போதும் அவளை விட்டுட்டு என்ன செய்யறான், மறுபடியும் தன்னுடைய முதல் மனைவியை என்ன செய்யறான், சேர்த்து கொள்கிறான். இது வரலாற்றில் நடந்த சில சம்பவங்கள். ஆக சேர்த்து கொண்டதுனால, ஆனா இந்த முதல் மனைவி லவோடிஸ்ன்னு சொல்றவங்க இதை பெருசா ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவங்க மனசுல இதை வன்மமாகவே வைத்திருந்தாங்க. அதனால இவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, மறைமுகமாக தன்னுடைய கணவனையும் அந்தியோக்கஸ் தியூஸையும் அதோடு கூட தன்னுடைய இடத்திற்கு வந்த அந்த பேரனிஸ், ஓகேங்களா, சோ என்பவளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொலை செய்கிறார்கள். அதுதான் இந்த 6வது வசனம் குறிக்கிறது. அவளையும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலத்தில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்படியே 7வது வசனம், 7வது வசனத்தை படிக்கலாம். ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளை ஆகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோடு வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து. ஓகே, போதும் சார். ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி, அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எகிப்துல இதே பேரனிஸினுடைய சகோதரனாக இருந்த தன்னுடைய சகோதரன் ஒருவன் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த இடத்துக்கு என்ன செய்யறான், ராஜாவாக வருகிறான். யாருக்கு பதிலா? தன்னுடைய அப்பா டாலமி, உங்களுக்கு தெரியும், பிலடெல்பஸ், அவருக்கு பதிலா என்ன செய்யறான்னா அந்த இடத்துல ராஜாவா வரான். அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய சகோதரிக்காக அவன் என்ன செய்வானா, பழி வாங்குவான். அதான் நாம இங்க பாக்குறோம். இதான் உண்மை. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் அங்கே தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோட வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேற பெற்ற வெள்ளியும் பொன்னும் ஆகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா மீனிங், உங்க எல்லாருக்கும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த லவோடிஸையும் கொலை செய்வான். ஏன்னா தங்கச்சிய, அவங்களுடைய சகோதரி என்ன செய்தான், அந்த லேடி தான் தந்திரம் பண்ணி அவளுடைய கணவனை கொண்டதும் போதாதுன்னு சொல்லிட்டு அப்பாவியா இருந்த அந்த பேரனிசைக்கும் கொலை செய்யப்பட்டால். ஆகவே இப்போ பேரனிசனுடைய வேர்ல இருந்து, அந்த வழியில இருந்து வந்த தன்னுடைய சகோதரன் அவள் அந்த தன்னுடைய தகப்பனுடைய இடத்திற்கு வந்த போது அந்த எகிப்தின் ராஜா இங்க வந்து என்ன செய்வான்னு சொன்னா, இந்த சிரியா தேசம், தென் திசையில இருந்து சிரியாவுக்கு வடதிசைக்கு போய் அந்த வடதிசையில இருக்கக்கூடிய சிரியாவை முற்றிலுமாக கைப்பற்றுவான். அங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் என்ன செய்வானா, விலையேற பெற்ற வெள்ளியையும் பொண்ணுமாகிய பாத்திரங்களை அவர்களுடைய தெய்வங்களோடு கூட எகிப்துக்கு என்ன செய்வானா, கொண்டு போவான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆக இந்த 7-8 வசனங்கள்ல இருக்கக்கூடிய சம்பவங்கள் இவைகளாக இருக்கிறது. அப்படியே 9வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம படிக்கலாம். யாராவது படிங்க, 9ல இருந்து 12 வரை. தென்திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து
வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான். அப்பொழுது தென்திசை ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோட யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் 1000 பேரை மடிவிப்பான், ஆனாலும் பலன் கொள்ள மாட்டான். ஓகே, சோ இப்போ இதுவும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் தான் நடக்குது. தொடர்ச்சியா தயவு செய்து எடுத்துக்க வேண்டாம், இது வரலாற்று சம்பவம். ஆக இதுவும் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நடக்கிறதா நீங்க பார்க்கலாம். ஆக 2 திசையிலையுமே வேற வேற ராஜா வர்றாங்க. இப்ப ஆல்ரெடி இந்த பகை நீடித்து கொண்டிருக்கிறது. இதை பழி வாங்குறதற்கு அங்கே ரியாக்ஷன் எடுக்கப்படுறதை நீங்க பார்க்க முடியும். ஆக இங்க என்னன்னா சண்டைக்கு மறுபடியும் அவர்களுக்குள்ளே யுத்தம் வருகிறத நீங்க பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயத்த நீங்க ஸ்பெஷலா கவனிச்சீங்கன்னு சொன்னா 11:12 அப்பொழுது தென்திசை ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோட யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான், ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். இப்ப நீங்க நல்லா யோசிங்கன்னு சொன்னா இங்க ஒரு திரளான கூட்டத்தோட ஒரு ராஜா போயுமே அவனால என்ன முடியல, ஜெயிக்க முடியல. இப்போ ஜெயித்த இந்த ராஜாவுக்கு கர்வம் ஜாஸ்தி ஆகும். நிச்சயமா உங்களுக்கு அதுதான் நியாயமா ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய இயல்பு. ஆனா இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி இங்கே ஒரு கர்வம் ஜாஸ்தியா மாறுறத நீங்க பார்க்கலாம். இதனுடைய விளைவா அவன் இந்த சேனையை நீங்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும், அவன் 1000 பேரை மடிவிப்பான், ஆனாலும் பலன் கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். ஆக இங்க 1000 பேரை மடிவிப்பான் அப்படின்னு நாம வாசிக்கிறோம். ஆக இந்த கர்வம் கொண்ட இவன் என்ன செய்வானா, சும்மா இருக்கிற பாலஸ்தீன தேசத்தையும் போய் அட்டாக் பண்ணுவான். ஓகேங்களா, அங்கேயும் ஒரு சண்டையை உருவாக்கி அங்கேயும் அவர்களுக்கு விரோதமாய், ஏன்னா அது ஆணவத்துல கர்வத்துல. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அந்தி கிறிஸ்துவ என்ன செய்ய போறான்னு சொன்னா எல்லாரையும் தன்னுடைய காலுக்கு கீழே வைக்கணும், தனக்கு கீழாக எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய பொழுதுபோக்கே என்னதான், எல்லாருக்கிட்டே சண்டைக்கு போறதும் எல்லாரையும் தன்வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்வன் தான். இப்போ ஜெயித்த இந்த கூட்டம் தோத்துரும் அப்படிங்கிற நிலைமையில ஆப்போசிட் ரொம்ப வீரியம் கொண்டு அதிக நபர்கள் இருந்த போதும் அவங்க என்ன செய்யறாங்க, தோற்கடிக்கப்படுகிறாங்க. அப்ப சும்மா இருக்கிற இவனுக்கு என்ன வருது, கர்வம் உண்டாகுது. அந்த கர்வத்தினால அவன் என்ன செய்யணும்னு தெரியாமலே நிறைய விஷயங்கள் செய்யறதாக நாம பார்க்க முடியும். சோ இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும் படிங்க. 13வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பவத்தோடும் நிச்சயமாய் வருவான். அக்காலங்களில் தென்திசை ராஜா விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்பொழுது உன் ஜனத்திலுள்ள துண்டரிக்காரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புய பலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனம் இல்லாமற் போம். எதிர்க்கதற்கு பலன் இராது. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோட கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். ஓகே, இந்த சம்பவத்தினுடைய வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன். கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு பிற்பாடு, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய 13ல இருந்து 17வது வசனங்கள், கிட்டத்தட்ட 13 வருஷங்களுக்கு பிற்பாடு மகா அந்தியோகஸ் எனப்படக்கூடிய ஒருவன் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை எகிப்துக்கு விரோதமா என்ன செய்யறான்னு சொன்னா ஆயத்தம் செய்யறான். திரளான சேனையோட, நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு டைம் இவங்க பலமா இருந்தாங்க, இவங்க அவங்களுக்கு விரோதமா போனாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க பலம் கொண்டு எங்க வராங்க, இந்த கீழே இருக்கிற தேசத்திற்கு விரோதமா வர்றதை நீங்க பார்க்க முடியும். ஆக இந்த அந்தியோகஸ் சிரியாவை சார்ந்த இவன் என்ன செய்யறான்னு சொன்னா எகிப்துக்கு விரோதமா திரளான ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு சண்டை போட போறான். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எகிப்தை யார ஆண்டுட்டு இருந்தான்னு சொன்னா டாலமி பிலபேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஆண்டுட்டு இருந்தார். டாலமி பிலபேட்டர் அந்த டைம்ல எப்பன்னா இங்க அந்தியோகஸ்
திரளான கூட்டத்தை சேர்த்து இவங்களை கைப்பற்றுவதற்கு இவங்களை முடித்து போறதுக்கு வரும்போது அந்த சமயத்துல எகிப்துல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது யாருன்னு சொன்னா டாலமி பிலேபேட்டர். அவன் ஒரு சின்ன வயதை உடையவனாக இருந்தான். அதாவது ஆட்சி செய்வதற்கான வயது வராத நிலைமையில தான் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தவன் தான். ஆக அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன செய்யறாங்கன்னா, சிரியாவினுடைய ராஜா இந்த அந்தியோகஸ் இந்த எகிப்துக்கு விரோதமா படையெடுத்து எகிப்துல இருந்த எல்லாரையும் அவன் என்ன செய்யறான், இது பண்ணான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த சமயத்துலதான் எகிப்துக்கு இருந்த அந்த யூதர்கள், அதாவது எகிப்துல இருந்த அந்த யூதர்கள் ரகசியமா யாருக்கு உதவி செய்தாங்கன்னா அந்தியோகஸ்க்கு உதவி செய்தாங்க. ஏன்? முன்னாடியே நான் சொன்னேன், எகிப்தின் ராஜா அந்த சிரியா ராஜ்யத்துக்கு விரோதமா போர் தொடுக்கும் போது ஜெயிச்ச உடனே கருவம் கொண்டு அவன் என்ன செய்தான், பாலஸ்தீனர்களை அட்டாக் பண்ணா நான் முன்னாடியே சொன்னேன். அப்ப இதனால இத மனசுல வச்சிருந்த யூதர்களும் இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த சிரியா ராஜாவுக்கு சப்போர்ட் பண்றத நாம பார்க்க முடியும். ஆக இப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவன் காரணம் இல்லாமலே யூதர்கள் அட்டாக் பண்ணா, இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இந்த சிரியா தேசத்திற்கு கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப இப்படி அவங்க இவ்வளவு கூட்டத்தோட இந்த அந்தியோகஸால, சிரியா ராஜ்யத்தின் தலைவனா இருக்கக்கூடிய ராஜாவா இருக்கக்கூடியவனால இந்த எகிப்தை முற்றிலுமாக கைப்பற்ற முடியவில்லை. இவ்வளவு ஆக்ரோஷமா புறப்பட்டு என்ன செய்ய முடியும், கைப்பற்ற முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தோற்கப்படுற நிலைமையில இருக்கும்போது, அதாவது இந்த எகிப்து தோற்கப்படுற நிலைமையில இருக்கும்போது ரோமர்களுடைய உதவியை இவங்க நாடினாங்க. ரோமர்களுக்கு கிட்ட அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா உதவி கேட்டதாகவும், அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு உதவி செய்ததாகவும், வெற்றி கொள்ள முடியாத ஒரு காரணத்தினால அவன், அதாவது இந்த வடதிசை ராஜா ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவு? அதைத்தான் நாம 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இப்படி செய்து கெடுதி உண்டாக்கும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான் அப்படின்னு வாசிக்கும். கெடுதி உண்டாக்கும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான், ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான், அவள் அவன் பட்சத்தில் நில்லாள் அப்படின்னு வாசிக்கும். அப்ப வெற்றி கொள்ள முடியாத காரணத்தினால இந்த வடதிசை ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா ஒரு கன்னி பெண்ணை தென் திசை ராஜாவுக்கு கொடுப்பான். அந்த பெண் வேற யாரும் இல்ல, நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகுள்ள ஒரு லேடியை குறித்து நாம கேள்விப்பட்டிருப்போம் வரலாற்றுல. ஆக இங்க அந்த கன்னி பெண் யாரை குறிக்குதுன்னு சொன்னா இந்த கிளியோபெட்ராவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இது யாருன்னு சொன்னா அந்த அந்தியோகஸினுடைய மகளும் பேரழகியுமா இருந்த அந்த கிளியோபெட்ராவை அந்தியோகஸ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த டாலமி பிலடெல்பஸ்க்கு மனைவியாக அல்லது மனம் முடித்து வைக்க முன் வருகிறான். அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது மட்டும் இல்லாம அவனுடைய தந்திரத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன தந்திரம், பாலஸ்தீன தேசத்தை தன்னுடைய மகளுக்கு டௌரியா கொடுப்பன்னு வேற சொல்றான். பாத்தீங்களா, பிரச்சனைகள் இப்படி வர்றதாக நீங்க வரலாற்றுல நீங்க படித்து பார்க்க முடியும். இதத்தான் நீங்க என்ன பார்க்க முடியும்னா 13ல இருந்து 17 வரைக்கும் வாசிக்க முடியும். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்தியோகஸ் என்ன நினைச்சான்னு சொன்னா கன்னி பெண்ணை தன்னுடைய மகளை கொடுக்கறதுனால எல்லாம் சரியாயிரும் நினைச்சான். ஆனா நடந்த காமெடி என்னன்னா, இந்த அந்தியோகஸினுடைய மகள் தனக்கு என்ன செய்யல, சப்போர்ட்டிவா நிக்கல. அதத்தான் அங்க 17வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான், ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான். அவன் கொடுத்ததனுடைய காரணமே என்னன்னா, எப்படியாவது அவனுடைய ராஜ்யம் என்ன செய்யணும், நிலைக்கப்படணும், அவனுடைய திட்டங்கள் தீட்டப்படணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். ஆனால் அவள் என்ன செய்வான்னு சொன்னா தன்னுடைய கணவனை சார்ந்திருப்பாள். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டும் இல்லாம ரோமர்கள், தங்களுக்கு உதவி செய்த ரோமர்களோடும் அவள் பிரியமாயிருப்பாள். ஆக தகப்பன் தீட்டின அந்த திட்டம் அங்கே நடைபெறவில்லை என்பதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. அவள் அவன் பட்சத்தில் நில்லாள் அப்படின்னு சொல்லிடுறான். தகப்பனுடைய பட்சத்துல அவள் நிற்கவில்லை. ஆக இங்க அவனுடைய திட்டங்கள் தீட்டப்படுகிறதை, தோல்வி அடைகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக இதனால இந்த வடதிசை ராஜா மிகவும் கோபம் கொண்டு 18வது வசனத்துல அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி,
அநேக தீவுகளை பிடிப்பான். ஆனாலும் ஒரு சேனாதிபதி இவன் செய்கிற நிந்தையை ஒழிய பண்ணுவதும் அல்லாமல் இவன் செய்த நிந்தையின் நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டுவான். நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த அந்தியோக்கஸ் தீட்டுல திட்டம் நடக்கல, அவனுக்கு நினைச்சது சம்பவிக்கல, அவனுடைய கோபம் இன்னும் அதிகமாகிறது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்கள். உடனே அவன் என்ன செய்வானா, அந்தியோக்கஸ் தன்னுடைய படையோடு கூட எகிப்துக்கு தானே நான் போனேன், ஆனா எகிப்தை தோற்கடிக்க முடியாத காரணம் சப்போர்ட் பண்ணது யாரு? ரோமர்கள். அப்போ நான் என்ன செய்ய போறேன், ரோமர்களுக்கு விரோதமா நான் எழும்ப போறேன்னு சொல்லிட்டு ரோமர்களை நோக்கி படையெடுப்பானா. அதுதான் அங்க வாசிக்கிறோம். தீவுகளுக்கு நேராக அவன் என்ன செய்வான், அவன் போர் தொடுப்பான் என்று நாம பார்க்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆசியா மைனருக்கு அருகிலான ரோமர்கள் கைப்பற்றி இருந்த சில காலனிகள் இருந்ததாம். அந்த ரோமர்களுடைய அந்த காலனிகள்ல உட்பட்டு இருந்த மக்னேசியஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தான், அதுதான் தீவாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீவை இந்த அந்தியோக்கஸும் அவனுடைய ஆர்மி என்ன செய்தான், சுற்றி வளைக்கிறதாம். சுற்றி வளைத்து அதை கைப்பற்ற முயற்சி செய்யும் பொழுது அங்க ரோமர்களுடைய சேனாபதியா இருந்த ஒருவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இவர்களை விரட்டி அடிக்கிறத நாம பார்க்க முடியும். இந்த அந்தியோக்கியஸ் மறுபடியும் தோல்வியை தழுவிக்கொள்கிறான். ஆக இந்த தோல்வியினுடைய விளைவு எப்படி சென்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19வது வசனத்துல நாம பார்க்கும்போது, ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்புவான், அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான். அதற்கு முன்னாடி 18வது வசனம் எப்படி முடியுதுன்னு சொன்னா, இவன் செய்த நிந்தைய நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டப்படும். இவன் செய்த நிந்தைய நிமித்தம் இவனுக்கு சரிக்கு சரி கட்டப்படும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சேனாபதி, ரோம சேனாபதி இவர்களை கைப்பற்றினது மட்டும் அல்லாமல், தோற்கடித்தது மட்டும் அல்லாமல், ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த வடதிசை ராஜாவை அவர்களுக்கு, ரோமர்களுக்கு கப்பம் கட்டும்படிக்கு கட்டளை கொடுப்பார்கள், வரி கட்டும்படிக்கு கட்டளை கொடுப்பார்கள். ஆனால் இவர்களால் அந்த வரியை செலுத்த முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, தொடர்ந்து சண்டைகளும் தொடர்ந்து அந்த சண்டைகளினாலே தோல்வியும் தழுவி கொண்டிருந்த இந்த வடதிசை ராஜாவாலே கப்பம் கட்ட முடியாது. ஆனால் வேற வழியும் இல்லை, தன்னுடைய முதுகை திருப்பி அவன் போக வேண்டும், ஓடிவிட்டான். இப்ப இந்த சூழ்நிலையில கப்பம் கட்டுவதற்கு அவன் என்ன செய்வான்னு சொன்னா, தங்களுடைய வசத்துல இருந்ததான ஒரு இடத்துல ஒரு கோயில், எலிமாயிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருந்துதான், எலிமாயிஸ். அந்த இடத்துல பால் விக்கிரகத்தை வணங்குகின்ற ஒரு கோயில் இருந்துதான். அந்த கோயில்ல ஏராளமான பொக்கிஷங்களும் தங்கங்களும் காணிக்கை பொருள்களும் இருந்துச்சாம். அந்த பொருட்களை சூறையாடுவதற்கு, அதாவது கப்பம் கட்டணும், தங்களுக்கு காசு இல்ல, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டதுனால அந்தியோக்கஸ் என்ன செய்வான்னு சொன்னா, தன்னுடைய இராணுவத்தை அந்த கோவிலை கொள்ளையிடுவதற்கு, அதாவது எலிமாயிஸ் என்கிற இடத்துல இருந்த அந்த பால் விக்கிரகங்களுக்காக கட்டப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய கோவில்ல ஏராளமான பொக்கிஷங்கள் இருந்தபடியினால அதை சூறையாடி அதை பயன்படுத்தி கப்பம் கட்டலாம் என்கிற சிந்தனையோடு கூட அவன் செயல்படுவான். ஆனாலும் அங்கிருந்த அந்த லோக்கல் பீப்புள், தி லோக்கலைட்ஸ், அங்கிருந்ததான உள்ளூர் வாசிகள் அந்த கோவிலை இவர்கள் சூறையாடுவதற்கு இடம் கொடுக்காமல் இவங்களுக்கு விரோதமா அங்கேயே ஒரு கலகம் உருவாகி அந்த கலகத்திலே அவன் மரித்து போவான். 19வது வசனம் இப்படியாக முடிகிறது, ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு திருப்புவான். அப்படின்னா நான் சொன்னேன், தன்னுடைய தேசத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்வதற்கு அவன் திரும்புவான். அங்க பல முயற்சிகளை ஏறெடுப்பான். கடைசியில் அது முடியும் போது எப்படி முடியுதுன்னா, அங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான். ஆக நடந்தது என்ன, வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அவன் அதை செய்ய முயற்சி செய்யும் பொழுது அங்கிருந்ததான லோக்கல் மக்கள் அவனை என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா, இதை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஆக அந்த சம்பவத்தினாலே ஒரு கலகம் உருவாகும். அந்த கலகத்துல அவன் மரணம் அடைவான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அந்தியோக்கஸை பத்தி நீங்க பார்க்கும்போது நீங்க அங்க வாசிக்க முடியும். 19வது வசனத்துல இருந்து நீங்க இதோட இந்த சம்பவத்தை நாம முடிக்கலாம். 20வது வசனம், செழிப்பான ராஜ்யத்தில் கண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான், ஆகிலும் சில நாளுக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசம் அடைவான். அப்ப இது எதை குறிக்குதுன்னு சொன்னா,
செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான். தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்புவான் அப்படின்னு சொன்னா மீனிங், இங்கே அந்தியோக்கஸ் நாசமடைந்த பிற்பாடு அந்தியோக்கஸினுடைய மகன் செலுக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன், செலுக்கஸ் பிலோபேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செய்வானா, ராஜாவா மாறுவான். அவனுக்கு ஒரு ஜெனரல் இருப்பானா, ஒரு சேனாபதி இருப்பானா. அவன் எப்படி பயன்படுத்துவானா, யூதா மற்றும் பல இடங்களுக்கு சென்று வரி வசூலிக்கிறவனாக, அதாவது அங்க நாம வாசிக்கிறோம், செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் மீனிங், அங்க பாத்தீங்கன்னு சொன்னா டாக்ஸ் கலெக்டரா அல்லது அங்க வரி வசூலிக்கிறவனா இந்த செலுக்கஸ், அதாவது மரித்து போன அந்தியோகஸினுடைய மகன் செலுக்கஸ் பிலோபேட்டர் என்பவன், அவன் ஒரு சேனாபதிய, ஒரு ஜெனரலை அப்பாயிண்ட் பண்ணி அவனை வரி வசூலிப்பதற்காகவே அவன் அனுப்பி விடுவான். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த செலுக்கஸ் பிலோபேட்டர் எந்த யுத்தமும் இல்லாமலே, எந்த சண்டையும் இல்லாமலே, ஆகிலும் சில நாளைக்குள் கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் நாசம் அடைவான். யாரு? அந்தியோக்கஸினுடைய மகன் செலுக்கஸ் பிலோபேட்டர் கோபம் இல்லாமலும், அது மட்டும் இல்லாம யுத்தம் இல்லாமலும் நாசம் அடைவான். மீனிங் என்னன்னு சொன்னா, இவன் நியமித்திருந்த அந்த சேனாபதியே, இவன் நியமித்திருந்த வரி வசூலிப்பதற்காக நியமித்திருந்த அந்த நபர், அவனே என்ன செய்வான்னு சொன்னா, இவனுக்கு விஷம் கொடுத்து கொள்ளுவான். அதான் சொல்லிருக்கு, கோபம் இல்லாமலும் யுத்தம் இல்லாமலும் அவன் நாசம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கணும். இதுதான் வரலாறு சொல்லக்கூடிய சம்பவம். இப்போ அடுத்த பகுதிக்கு போறோம். 21 இருந்து 25 வரை, 25 இருந்து 21 இருந்து 35 வரை, 21 இருந்து 35 வரை. இங்க நீங்க வாசிக்க கூடியது யாருன்னு சொன்னா, அதே வழியில வரக்கூடிய சிரியா வம்சத்தில் வரக்கூடிய, அந்த ராஜ்யத்தில் வரக்கூடிய அந்தியோக்கஸ் எபிஃபானஸ். நான் முன்னாடியே சொன்னேன், இவனைத்தான் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக வேத வல்லுநர்கள் குறிக்கிறார்கள். ஆக இந்த அந்தியோக்கஸ் எபிஃபானஸை குறித்து நாம இங்க வாசிக்க முடியும். 21வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும். ஆக இங்க நீங்க பார்க்கும் பொழுது அநேக வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சின்ன கொம்பு அப்படின்னு நாம படிச்சோம். சின்ன கொம்பு, அதாவது எங்க படிச்சோம்னா 7ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்திலையும் நாம சின்ன கொம்பை குறித்து நாம வாசிப்போம். அப்ப இந்த சின்ன கொம்புன்னு சொல்லக்கூடியவரும் இந்த அந்தியோக்கஸ் எபிஃபானஸும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு பல வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த 2 சாப்டர்லயுமே, அதாவது 7, 8ஆம் அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சின்ன கொம்பு 11ஆம் அதிகாரத்துல நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல, அந்த சம்பவம் இங்கே முடிவடைந்து விட்டது என்பதையும் சிலர் தவறாக போதிக்கிறார். எதன் அடிப்படையில? 7, 8ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சின்ன கொம்பு தான் இந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், முதல் 35 வசனங்களை நாம பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்துல தானியேலுக்கு எதிர்கால தீர்க்க தரிசனம், நமக்கோ முடிவடைந்த தீர்க்க தரிசனம் சொன்னேன். அப்ப அப்படின்னு சொன்னா அந்தி கிறிஸ்து வந்துட்டானா? அவங்க ஒரே ஆள்னு சொல்றாங்க, அந்தி கிறிஸ்து வந்துட்டான் அப்படின்னு தான் பொருள் எடுத்துக்க முடியும். அப்ப அவங்க சொல்றது தவறு. அப்ப ஏன் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி கிறிஸ்துவுக்கும் அந்த சின்ன கொம்புக்கும் இந்த அந்தியோக்கஸ் எபிஃபானஸுக்கும் நிறைய மாதிரிகள் அல்லது நிறைய ஒருமனப்பாடுகள் இருப்பதாக நாம பார்க்க முடியும். உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருமனப்பாடு இருக்கிறதுனால இந்த நபர்ல அது நிறைவடைந்துச்சுன்னு நாம சொல்வதற்கு எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை. ஒருமனப்பாடு இருக்கலாம், நிறைய மேட்சிங்ஸ் இருக்கலாம். ஆனா இப்ப அப்படி யாராவது சொல்றாங்கன்னு சொன்னா நாம இப்படி அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கலாம். என்ன பதில்னா, 2 தெசலோனிக்கேயர் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு வசனத்தை சொல்லுவார். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட்டால் அக்கிரமக்காரன் வெளிப்படும். இந்த வசனத்தை நீங்க படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்பட்டால் அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த வசனத்தை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் எதிர்காலத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். புதிய ஏற்பாடுல நாம வாசிக்கிறோம், அது அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அக்கிரமக்காரன் அவனை குறிக்கிறது. ஆக அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அதே வசனத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை எதிர்காலத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் அவனுடைய செயல்பாடுகள், கிரியைகள் இந்த காலத்திலயும் சில விஷயங்களை நாம பார்க்க முடியும். அதனாலதான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்தி கிறிஸ்து இப்பவும் உங்க மத்தியில இருக்கிறாங்களே அப்படிங்கறத நிருபங்கள்ல சில இடத்துல சொல்ல வர்றதை நீங்க பார்க்கலாம். அதுக்காக அந்த அந்தி கிறிஸ்து இப்பவே இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அந்தி கிறிஸ்து செய்யற செயல்பாடுகள் வேணா நம்ம மத்தியில இப்பவும் செய்யறவங்க இருக்கலாம். அத வேடிக்கையா சொல்லுவாங்க. இந்த விசுவாசிகளை குறித்து சில நேரத்துல நான் எப்படி சொல்லுவேன், விசுவாசிகள் சில நேரத்துல விஷ ஊசிகளா இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். விசுவாசிகள் சில நேரத்துல விஷ ஊசிகளா இருக்கிறார்கள் அப்படின்னு நான் சில நேரத்துல சில எனக்கு ரொம்ப பரிச்சயமான இடங்கள்ல நான் வந்து நேரடியா இப்படி சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, காரணம் என்ன? சில நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அந்த அக்கிரமக்காரனுடைய செயல்பாடுகள் மூலம் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் நமக்கும் பொருந்தும். அதுக்காக நாம சொல்ல முடியுமா, நாங்க தான் அவரு, நாங்க தான் அதெல்லாம் நிறைவேற்றுகிறோம், இப்ப நானும் சாத்தானும் ஒண்ணு அப்படின்னு நாம சொல்ல முடியுமா? ஒருமனப்பாடு இருக்கலாம், ஒப்புமைகள் காணப்படலாம், அதுக்காக நாம அப்படி சொல்ல முடியாது. இன்னொரு உதாரணத்தை நான் முன்னாடியே சொன்னேன். கடைசி காலத்துல உபத்திரவ அந்த காலகட்டத்துல 2 சாட்சிகள் வரும்னு நாம பார்த்தோம். அந்த 2 சாட்சிகள்ல ஒண்ணு எலியான்னு சொல்லிட்டு வேதம் தெளிவா சொல்லுது. இன்னொரு நபர் யாருன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லல. அதனாலதான் வேத வல்லுநர்கள் மண்டைய நிறைய என்ன செய்றாங்க, சொரிஞ்சு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அது ஏனோக்கா இருக்கலாம், அது வந்து மோசையா இருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் போயிருக்கு. அது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டு, எலியாங்கிறது உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப நான் முன்னாடியே சொன்னேன், எலியா வரப்போறத குறித்து எல்லாருமே இப்ப யோவான் ஸ்நானகனை குறித்து கேட்கிறாங்க, எலியாவான்னு கேட்கும்போது அவர் இல்லைன்ற. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எலியான்னு சொன்னார். அப்போ எலியான்னு சொன்னதுனால எலியா ஆல்ரெடி வந்துட்டாருன்னு அர்த்தம் இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் அந்தி கிறிஸ்துவுக்கு நிறைய ஒருமனப்பாடுகளோடு ஒப்புமைகள் அவனிடத்துல காணப்பட்டு இருந்தாலும், ஆக ஒரு விஷயத்தை நாம மனதில நிறுத்தி கொள்ள வேண்டும், அவனும் வர இருக்கிற அந்தி கிறிஸ்துவும் ஒன்று கிடையாது. அது நிறைவேறிற்று என்று நாம பொருள் எடுக்க முடியாது. ஆக இது வந்து நான் முன்னாடியே சொன்னேன், 35க்கு அப்புறம் ஒரு நீண்ட கேப் இருக்கிறதா நான் முன்னாடியே சொன்னேன். 35வது வசனத்துக்கு அப்புறம் ஒரு நீண்ட கேப் இருக்கிறதா நான் முன்னாடியே சொன்னேன். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் சீனுக்கு வர்றதை நீங்க பார்க்க முடியும். அதாவது 21 இருந்து நீங்க படிக்கும் பொழுது, அவன் ஸ்நானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான் அப்படின்னு வாசிக்கும். ஓகேங்களா? சோ இது அடுத்த வரலாறு போகுது. செலுக்கஸ் அவனுடைய மரணத்திற்கு பின்னாடி ஜனங்களாலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ராஜா வருவான். அதாவது செலுக்கஸனுடைய மகனாக இருந்த தெமத்தியஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் வருவான். அவர் தான் வரணும். ஆனா இங்க நாம வாசிக்கும் போது இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், அது மட்டும் இல்லாம ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்ளுவான். இது யாரை குறிக்குதுன்னு சொன்னா இந்த அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் தான் குறிக்குது. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, இவனை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இவன் ஆசை பிடித்தவனா இருந்ததுனாலையும் பண ஆசை பிடித்தவனா இருந்ததுனாலையும் ஈனமான தந்திரமான செயல்கள் மூலமாக வஞ்சகமா அவன் என்ன செய்வானா, சில ராஜாக்களுடைய உதவியோடு கூட, அதாவது பெருகமு ராஜாவின் அப்படின்னு சொல்றாங்க, பெருகமு ராஜாவினுடைய உதவியோடு கூட இந்த அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் இங்கே ராஜாவாக மாறுவான். அதைத்தான் 21வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டி கொள்வான். 22வது வசனம் யாராவது வாசிங்க. பிரபாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரபாகமாய் முறிக்கப்படும், உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். தொடர்ந்து படிங்க. ஏனென்றால் அவனோடு சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோடு புறப்பட்டு வந்து பலம் கொள்ளுவான். தேசம் சுக வாழ்வோடும் சம்பூரணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களின் பிதாக்களுக்கும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபயங்களை யோசிப்பான்.
சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். பின்னும் தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடு போர் செய்ய தன் வல்லமையும் தன் ஸ்திரத்தையும் எழுப்புவான். அப்பொழுது தென் திசை ராஜா மிகவும் பலத்த பெரிய இராணுவத்தோடு போய் யுத்தம் கலப்பான். ஆனாலும் அவர்கள் அவனுக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி இருந்தபடியால் அவன் நிற்க மாட்டான். அவனுடைய போஜனங்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள். ஆகையால் அவனுடைய இராணுவம் பிரவாகமாய் வரும், அநேகர் கொலையுண்டு விழுவார்கள். இந்த 2 ராஜாக்களின் இருதயம் தீமை செய்ய நினைக்கும். ஒரே பந்தியிலிருந்து பொய் பேசுவார்கள், ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அவன் மகா சம்மதத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்திற்கு வருவான். ஆனாலும் அவனுடைய பின்னடபடி முன் நடபடியை போல இராது. அவனுக்கு விரோதமாக கீர்த்திவின் கப்பல்கள் வரும். அதனால் அவன் மனநோவடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கு விரோதமாக குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்கள் அனுசரிப்பான். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். உடன்படிக்கைக்கு போதும். தேங்க்யூ. அந்த பாலான காரியங்கள்லாம் நடக்கிறது குறித்தெல்லாம் நாம வாசிக்கிறோம். ஓகே, சோ இது எல்லாமே எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வருகைக்கு, அதாவது பிறப்பு அந்த டைமுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் தான் இவைகள் எல்லாமே. நான் முன்னாடியே சொன்னேன், அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை வந்து அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அடுத்ததா நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறதுன்னு நாம பாக்குறோம். இது முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ குறிப்பா இதை நீங்க சொல்லணும்னு சொன்னா எப்படி சொல்லலாம்னு சொன்னா, தொடர்ந்து நாம பார்க்கும்போது அந்த இன்டர் டெஸ்டமெண்டல் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடைப்பட்ட அந்த காலங்கள்ல வரக்கூடிய சம்பவங்களாக இருக்குது. அதனாலதான் நான் முன்னாடியே அதை பிரிக்கும் போது சொன்னேன், இவையெல்லாம் நடந்து முடிந்த சம்பவங்கள், நமக்கு நடந்து முடிந்த சம்பவங்கள். இதை படிக்கும்போது அவன் பண்றது எல்லாமே அந்தி கிறிஸ்துவ மாதிரியே இருக்கும், உண்மைதான். ஆனால் இது வந்து அவனும் இவனும் ஒன்று அல்ல என்பதை நான் மறுபடியும் என்ன செய்ய தெளிவுபடுத்த விரும்புறேன். அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ராஜா தென் திசை ராஜா, வடதிசை ராஜான்னு பாக்குறோம். அப்ப வடதிசை ராஜா இப்ப என்ன செய்யறான்னா, எகிப்துக்கு நேரா படையெடுக்கிறான். அங்க எகிப்துல இருக்கிறவங்களை என்ன செய்யறான்னா, முன்னாடியே நான் சொன்னேன், இப்ப வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ், ஏன்னா திருமணம் பண்ணி கொடுத்திருந்ததுனால அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு மாமன் அல்லது மருமகன் இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு திருமணம் அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ரிலேட்டிவா தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த எகிப்துக்கு வந்த இந்த கிளியோபெட்ராவுக்கு முன்னாடி ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்னது? பாலஸ்தீன தேசம் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கப்படுமா, ஒரு டௌரியா கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இவளுடைய மகன், அதாவது கிளியோபெட்ராவுடைய மகன் ஆட்சிக்கு வரும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதன் மேல ஆசை கொண்டு இத தரணும் அப்படிங்கிற ஒரு ரிபல் வந்து அந்த தன்னுடைய மாமாவுக்கு விரோதமா அவன் எழும்பும் பொழுது அங்கே மாமாவுக்கும் இவங்களுக்குள்ள என்ன வந்து சண்டை உருவாகிறது. இப்ப அதை தொடர்ந்து கடைசியில இந்த எகிப்தினுடைய ராஜாவை கைப்பற்றுகிறான். கடைசியில இந்த எகிப்தின் ராஜாவை எப்படி வச்சிருக்கிறான்னா, ஒரு பொம்மை ராஜாவை தான் அவனுக்கு கீழே வச்சிருக்கான். சோ இப்படி ஒரு டைம் பீரியட் அங்க வர்றதை நீங்க பாக்க. ஆக அந்த டைம்ல தான் நீங்க பார்க்க முடியும், ஒரு செயல் இப்படி வருதான். எகிப்தை வந்து இவங்க கைப்பற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஒரு செய்தி பரவுனதான். என்ன செய்தினா, அந்தியோக்கஸ் என்ன செஞ்சுட்டான், அல்லது இந்த அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் மரித்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எல்லா இடத்துலயும் பரவுது. எங்க குறிப்பா வந்து பாலஸ்தீன தேசத்துல பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இவன் காதுக்கு வருது. அப்ப இன்னும் இவனுக்கு டென்ஷன் உச்சக்கட்டத்துக்கு போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு விரோதமா அவன் போர் எடுத்தான் தொடுத்தான்னு சொல்லிட்டு. உடனே அவன் என்ன செய்யறான்னா, எகிப்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நேரா அங்க போறான். அங்க போய் இறங்கி அங்க பல கஷ்டங்களை உண்டு பண்றான். கிட்டத்தட்ட 40,000 யூதர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள், அநேகர் மரித்து போனார்கள். அநேகருக்கு விரோதமா அவன் என்ன செய்தான்னு சொன்னா, எலும்பி அடிமைகளாக கைப்பற்றி போனதாக சொல்லப்படுகிறது. இதை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யறான், இந்த எபிபானஸ் இந்த தேசத்துக்கு மறுபடியும் திரும்பி போறான். அதாவது எந்த தேசம் போனா, தென் திசைக்கு எகிப்துக்கு நேராக திரும்பி போகும் பொழுது
அங்க போகும்போதுதான் எகிப்து மறுபடியும் என்ன செய்யுது, ரோமர்களுடைய உதவியை தழுவுகிறது. ரோமருடைய உதவியை தழுவும் பொழுது ரோமர்கள் சவால் விடுகிறார்கள், என்னுடைய நட்பு தேசமாகிய எகிப்தை நீ கை வச்சேன்னு சொன்னா உடனே நான் என்ன செஞ்சிருவேன், சும்மா விட மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுக்கப்படுகிறது. உடனே இன்னும் இவனுக்கு டென்ஷன் ஆகி இவன் என்ன செய்யறான்னு சொன்னா அத கோவத்தை மறுபடியும் யூதர்கள் மேல காட்டுறதுக்காக மறுபடியும் திரும்பி போறான். அந்த டைம் பீரியட்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அந்த டைம்ல அநேக போர்கள் ஆல்ரெடி நடந்திருக்கும். அதோடு கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒழுக்கமற்ற செயல்களும் அங்கே நடக்குமா. அதை சார்ந்துதான் நாம இப்ப வாசித்தோம். அவன் அந்த ஆலயத்தையே வந்து என்ன செய்வானா, அசுத்தப்படுத்துவான் அப்படின்னு பார்த்தோம். நம்ம தேவாலயத்துக்கு அவன் மறுபடியும் என்ன செய்வானா, ஒரு பெயர் கொடுப்பானா. என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வணங்கக்கூடிய அல்லது அவன் நம்பிக்கொண்டிருந்த ஒலம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள், அதாவது அதை வந்து ஜெயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெயஸ் அப்படிங்கிற பெயர் வந்து அங்க என்ன செய்யுது, ஆலயத்துக்கு மாற்றப்படுகிறது. யூதருடைய ஆலயத்துக்கு பெயரை மாற்றுறான். அதோடு கூட அவன் என்ன செய்தான்னு சொன்னா, ஜூபிட்டர் கடவுள் என்கிற ஒரு கடவுள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கூட பவுல் அதை அடையாளப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும். சோ ரொம்ப டீட்டெயிலா நமக்கு போதுக்கு நேரம் இல்லை. ஆகவே இந்த ஜூபிட்டர் கடவுளுடைய சிலையையும் அவன் என்ன செய்தானா, யூதர்களுடைய ஆலயத்துல நிறுவினானா. நிறுவி அவன் பன்றிகளையும், அதாவது யூதர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு அசுத்தமான விலங்குகள்ல ஒன்று என்னது, பன்றி. அந்த பன்றியை வந்து அந்த ஆலயத்துல வந்து ஜூபிட்டர் கடவுளை சிலையாக நிறுத்தினதற்கு பிற்பாடு அங்கே பலிகளும் செலுத்தப்பட்டதா. அதைத்தான் 35வது வசனம் வரைக்கும் நாம வாசிக்க முடியும். ஓகேங்களா, இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த 35வது வசனம் வரைக்கும் நாம இந்த சம்பவங்கள் நடந்ததாக பார்க்க முடியும். ஆக இதை யூதர்களால் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. இதை தடுத்து நிறுத்த முடியாதனால நான் இங்க முடிச்சிடுறேன், நாம தொடரலாம். நான் இப்ப முடிச்சிடறேன், ஒரே நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களால என்ன செய்ய முடியல, தடுத்து நிறுத்த முடியல. ஆனா ஒரு சில கூட்டத்தார் இதை எதிர்த்தார்கள். அவர்களை குறித்துதான் நாம வாசிக்கிறோம், மக்காபியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். உங்களுக்கு தெரியும், மக்காபியன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. மக்காபியர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஆலயம் இவ்வளவு அசிங்கப்படுத்தப்படுவதை பொறுக்க முடியாமல் அவங்க பக்தி வைராக்கியம் கொண்டு எழுந்து இந்த செயலுக்கு விரோதமாக போர் செய்வார்கள். 32வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சகம் பேச்சுகளினாலும் கள்ள மார்க்கத்தாரமாக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு, அதற்கு முன்னாடி போரெடுத்து சண்டை போட்டு தடுக்க முடியாம இருந்தவங்க தம் தேவனை, அவரை நம்பி இருக்கிற ஜனம், அந்த கூட்டத்துல இருந்து, யூதர்களுக்குள்ள இருந்து ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு கூட்டம் எழும்பும். அதைத்தான் மக்காபியர்கள் என்று சொல்லுவோம். இவர்களை குறித்து உங்களுக்கு அதிகம் தெரியணும்னு சொன்னா, கத்தோலிக்கர்களுடைய வேதாகமத்துல முதல் மக்காபியர், 2ஆம் மக்காபியர் என்றெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய வரலாறு தெரியும். இப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்ன நாம கத்தோலிக்க பைபிள்லாம் படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலி அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிற வரலாறை நாம எடுத்துக்கலாம். அநேக இன்டர்டெஸ்டமெண்டல், அதாவது இடைப்பட்ட காலத்துல நடந்த சம்பவங்களை குறித்தான வரலாறை நீங்க அங்க படிக்க முடியும். ஆக இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த போரோடு கூட முடிவுக்கு வரும். மக்காபியர்கள் அவனை தோற்கடிப்பார்கள். ஆக அங்கே யூதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கப்படும். அதைத்தான் ஹனுக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக லேட்டரா தொடங்குவாங்க. சோ இங்க இருந்து நாம என்ன செய்யலாம், வர்ற வாரத்துல கண்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு கிளாஸ்ல நாம முடிச்சிடலாம் தானிய. ஓகேங்களா, சோ இது வரைக்கும் உங்க மனசுல நிறுத்திக்கோங்க. 35 வரைக்கும் நாம சிந்தித்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்பொழுது வந்து யாரும் லெஃப்ட் ஆயிட வேண்டாம். இது கேள்விக்கான நேரம். உங்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் கேள்விகளோ சந்தேகங்களோ இல்லைன்னா புரியாத விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த ஒரு 15 நிமிஷம் நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். யாரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு நம்ம தொடர்ச்சியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தை வந்து நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தலாம். அது எதுவாக, இந்த பாட சம்பந்தமான கேள்விகள், சரிங்களா? இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த பாட சம்பந்தமான கேள்விகளை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ப்ளீஸ் கோஹர். சார், மக்காபியர் சொன்னீங்கன்னா ரோமன் இடத்துல அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்காங்க சார். பிரதர், ஆக்சுவலி தனியாவே ஒரு புத்தகம் இருக்கு. அதாவது